அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456 984142845 இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சில வசனங்களை நாம் வாசித்து நாம் ஜெபத்துக்கு நேராக நாம் சொல்ல போகிறோம். இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகவே செய்யாது. நீங்க நம்பிக்கையை கிறிஸ்துவ மேல் வைத்து பாருங்க, இயேசு மேல் வைத்து பாருங்க. நான் பம்பை பகுதியில் நான் ஊழியத்தை செய்து வருகிறேன். கடந்த நாட்களில் திடீர்னு சொல்லி ஒரு அம்மா போன் பண்ணாங்க. அந்த அம்மா போன் பண்ண உடனே அந்த போன் அட்டன் பண்ணேன். என்னன்னு கேட்டா, அவங்களுடைய பையன் 34 வயசு இருக்கும், வேலை பார்க்கிறவன் தான், நல்ல வசதி உள்ளவங்க தான், கிறிஸ்தவ குடும்பம் தான். நடக்க முடியாத, கையும் காலு விளங்காம செய்வேனால பாதிக்கப்பட்டு படுத்துட்டான். 2 கையும் 2 காலு விளங்காது, நடக்கவே முடியாது. அவனுடைய மனைவியும் பெற்றோர்கள் சகோதரர்கள் தான் அவனுக்கு எல்லா கடமைகளையும் செய்கிறாங்க. மிகவும் அந்த அம்மா தொலைபேசி மூலமாக அழுதுட்டாங்க. ஐயா, எங்க வீட்டுக்காக நீங்க ஜெபம் பண்ண வருவீங்களான்னு கேட்டாங்க. என்னோடு இருந்த உடன் ஊழியர்களை அழைத்து அந்த இடத்துல செல்லும் போது 34 வயதுள்ள அந்த சகோதரனுடைய அந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாகிவிட்டது. ஏன்னா அவருடைய வீட்டில் இருக்கிற சகோதரர்கள் பெற்றோர்கள் தான் எல்லா கடமைகளையும் செய்கிறாங்க. அந்த அம்மா ஏங்கி அழுறாங்க. ஏகப்பட்டவங்க ஜெபம் பண்ணாங்க, எந்த விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியல. விடுதலை இல்லாததுனால நாங்க சில மந்திரவாதிகளை கூப்பிட்டு கூட சில காரியங்களை பண்ணி பார்த்தோம், யாராலும் ஒண்ணும் முடியல. கடைசி வரையிலும் என் மகன் இப்படிதான் இருப்பானா, என் பையன் எழுப்பி நடக்க மாட்டானா என்று கேட்டாங்க. உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இயேசு கிறிஸ்துவுடைய வாக்கியல சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்கம்மா. இரண்டாவது, அந்த இயேசு உங்களுடைய பையனை சுகமாக்க போகிறார் என்று நீங்க விசுவாசிங்க. அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு அந்த பையன் பக்கத்தில் சென்று அவருடைய தலைமையில் கரங்களை வைத்து செபிக்க ஆரம்பித்தோம். ஒரு சில நிமிடங்கள் செபித்த உடனேயே எத்தனையோ வருடங்களாக அசைக்க முடியாத இருந்த அந்த கைகளும் கால்களும் அசைய ஆரம்பித்தது, வலி கொடுக்க ஆரம்பித்தது. அவன் கத்த ஆரம்பித்தான். எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏன்னா எந்த உணர்ச்சியும் இல்லாத இருந்த அந்த சரீர அபயங்கள் திடீர்னு சொல்லி அவனுடைய சரீரத்தில் உணர்ச்சிகள் ஏற்பட்டது. அவன் சத்தம் போட்டு கத்த ஆரம்பித்தான். தேவ சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் தாண்டி அந்த பையனை அப்படியே அவனுடைய கரங்களை பிடித்து எழுப்பி அதே நிமிடத்தில் நடக்க வைத்தோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவன் நடந்தான். அந்த தேசத்திலே பெரிய ஒரு சாட்சி. பல வருடங்களாக செய்வன கட்டுகளுக்குள் அகப்பட்டு கைகளும் கால்களும் நடக்க முடியாம இருந்த அந்த 34 வயதுள்ள அந்த சகோதரனை நடக்க வைக்க வல்லமை கொள்ள இயேசு. இந்த தேவ செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சகோதரர்களும் ஒருவேளை உங்களுடைய சொந்த பந்தங்களும் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அகப்பட்டிருக்கலாம். இந்த தெய்வ செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிங்க, இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவை நம்புங்க, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார். யோபு
42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ சகலத்தை செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடவராது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் செய்கிற காரியங்களுக்கு தடையே இல்லை. அவர் செய்கிற காரியங்களுக்கு தடையே இல்லை. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரனை நடக்க வைத்த இயேசு உன் சகோதரனை நடக்க வைக்க மாட்டாரா? அந்த சகோதரனை நடக்க வைத்த இயேசு உங்கள் கணவனை நடக்க வைக்க மாட்டாரா? அந்த சகோதரனை நடக்க வைத்த ஆண்டவர் உன் பிள்ளைகளை நடக்க வைக்க மாட்டாரா? வியாதியின் கட்டுகளுக்குள் இருந்து, செய்வனை கட்டுகளுக்குள் இருந்து, பாவ சாபத்தின் கட்டுகளுக்குள் இருந்து அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை நீங்கள் விசுவாசியுங்கள். இயேசுவை நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே உன் வீட்டுக்குள் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பேதுருவை குறித்து. தோல்வி அடைந்த பேதுரு, வேதனைகளோடு மனபாரத்தோடு இருந்த பேதுரு, பேதுருவை தேடி இயேசு சொல்லுகிறார். பாருங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவன் உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவிடத்தில் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை கேட்ட பேதுரு 5வது வசனத்தை வாசிக்கும் போது பேதுரு என்ன சொல்லுகிறான்? இரவெல்லாம் வலைகளை போட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைகளை போடுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பேதுரு வலைகளை போட்டான். வலை கிளியத்தக்கதான ஆசீர்வாதங்களை பேதுரு பெற்றுக் கொண்டான் என்றால், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தொழில் செய்து நஷ்டமடைந்து சொத்துக்களையும் வீடுகளையும் நலங்களையும் விவசாயங்களையும் வித்து எல்லாத்தையும் இழந்து வேதனைகளோடு மனபாரங்களோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, உன்னுடைய தோல்விகளை இயேசு ஜெயமாக மாற்ற விரும்புகிறார். பேதுருடைய தோல்வியை ஜெயமாக மாற்றின ஆண்டவர் உங்களுடைய தோல்விகள் அவர் ஜெயமாக மாற்றப் போகிறார். அவர் ஜெயமாக மாற்றப் போகிறார். இயேசுவை விசுவாசியுங்கள், உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தோல்விகளை அத்தனையும் அவர் ஜெயமாக மாற்றப் போகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இதோ உங்களை விட்டு நீங்கி போகிறது. உங்களுடைய துக்கத்தை இதோ அவர் சந்தோஷமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வேதனைகள் எதுவாக இருந்தால் இதோ ஆண்டு நீக்கி போடுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை வண்ணமா சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய தோல்விகளை அவர் ஜெயமாக மாற்ற விரும்புகிறார். உன் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்ற விரும்புகிறார். 3வதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ம் 6ம் வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கு பெதஸ்தா என்று சொல்லக்கூடிய அந்த குளத்தின் கரையில 38 ஆண்டுகளாக நடக்க முடியாத இருந்த ஒரு வியாதிசன் படுத்துக் கொண்டிருக்கிறார். அவனை தேடி இயேசு வருகிறார். நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய இருதயம் உடைகிறதை ஆண்டவர் பார்க்கிறார். உன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். கடன் நாட்கள்ல பம்பை பகுதியிலிருந்து 3 மணி நேரம் பொழப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நேவி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. நீங்க கடன் நாட்கள் அந்த சாட்சிகளை இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக பார்த்திருக்கலாம். 23 வயசான ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அந்த கடனாக்கள் அந்த சாட்சிகளை கேட்டோம். திடீர்னு சொல்லி ஒரு போதகர் அந்த ஹாஸ்பிட்டலில் ஜெபிக்க கூட்டிட்டு போனாங்க. ஒரு சிறு வாலிப பெண் உடம்பு சரியில்லாம காய்ச்சலாக படுத்திருக்கிறார். வாங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நானும் அந்த இடத்துல ஜெபிக்க போனேன். ஜெபிக்க போகும்போது
அந்த வாலிப பெண் படுத்திருக்கிறார், நல்ல காய்ச்சல். பக்கத்துல பார்த்தா வீல் சேர் வைத்திருக்கிறது. பெரிய ஹாஸ்பிட்டல், நேவி ஹாஸ்பிட்டல். நான் கேட்டேன், இந்த வீல் சேர் யாருக்குன்னு. இல்ல, இந்த மகள் தான். அவங்க அக்கா சொல்றாங்க, என் தங்கச்சி தான், அவளால் நடக்க முடியாது, பல மாதங்கள் ஆயிட்டு, 2 கால்கள் நடக்க முடியாது. இந்த பாத்ரூம் போனா கூட இந்த வீல் சேர்ல இருந்து தான் போகணும், யாராவது ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும், நல்ல படித்த பொண்ணு. அந்த காரியத்தை கேட்ட உடனேயே அவளை பார்த்தவன் ரொம்ப மனசு ரொம்ப துக்கமாய் விட்டது. அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இவளை சுகமாக்கும். ஒரு சில நிமிடங்கள் தாண்டினதா உண்டு. என்னை கூட்டிட்டு போன போதர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் நம்ம ஜெயிப்போம், அந்த தங்கச்சி கண்டிப்பா நடக்க போறா. அந்த பாஸ்டர்கிட்ட சொன்ன உடனே அந்த பாஸ்டர் அந்த வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நான் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த சகோதரியை நாங்கள் நடக்க வைத்தோம். ஒரு சில நிமிடங்கள் தான். பார்த்துட்டு இருந்த அத்தனை டாக்டர்ஸுகளும் நேர்சுமார்களும் வந்து சொல்றாங்க, நீங்க ஊழியக்காரங்க தான், இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எழுப்பாதீங்க, நடக்க வைக்காதீங்க, அவளால் நடக்க முடியாது. அவங்கள்ட்ட சொன்னோம், கொஞ்சம் நேரங்களை கொடுங்களேன். அத்தனை பேர்களும் பார்த்து நிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் ஹாஸ்பிட்டல். அவ்வளவு பேர் மத்தியில அந்த பிள்ளை அப்படியே நாங்கள் நடக்க வைத்தோம் ஜெபத்து மூலமாக. ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அவள் நடந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த டாக்டர்ஸுகள், அங்கே இருக்கிற அத்தனை ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த 23 வயதான அந்த வாலிப பெண்ணை ஆண்டவர் நடக்க வைத்திருக்கிறார். இந்த சாட்சிகளை கடந்த நாட்களில் ஏதோ இமேஜ் சேனல் மூலமா நீங்க பார்த்திருக்கலாம். இந்த தேவ செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த செய்திகளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்க செபித்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரே என்னுடைய கணவனும், இல்லை என்றால் என்னுடைய பிள்ளைகளும், இல்லை என்றால் என்னுடைய சகோதரர்களும் இவனமாக வியாடிப்பட்டு கட்டுக்குள்ளுக்குள் அகப்பட்டிருக்கிறோமே என்று சொல்லி வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். இந்த தேவ செய்தி மூலமாக ஒரு வல்லமை இதோ புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன். கைகளும் கால்களும் அசைவில்லாம, உணர்ச்சி இல்லாம இருக்கிற அந்த பகுதிக்கு நேராக இதோ கர்த்தருடைய ஒரு வல்லமை கடந்து வருகிறதை நான் பார்க்கிறேன். சுகம் உண்டாவதாக. நிச்சய ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க செவிங்க, அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அந்த 23 வயதான அந்த வாலிப பெண்ணை நடக்க வைத்த இயேசு, ஏன் உங்க பிள்ளைகள் நடக்க வைக்க மாட்டாரா? உங்கள் சகோதரன் நடக்க வைக்க மாட்டாரா? நிச்சயமாக முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகான்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை அவன் ஜெயமாக மாற்றப் போகிறார். இந்த தேவ செய்தி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் மக மேலான ஸ்நேகம். எல்லா ஸ்நேக ரெவரண்ட் ஜி.கே. அவர்கள் பாடிய அக்னிரதம் டிவிடி வெளிவந்துள்ளது. இல்லா நன்மைகள் செய்தவரை என்றென்றும் துதித்திடுவேன். இந்த பாடல் டிவிடி உங்களுக்கு வேண்டுமானால் தாய் தந்தை கைவிட்டாலும் என்னை தொடர்புக்கு 7506940359 மற்றும் 9841428456. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் ஜி.கே.
பெரியாட் சாவல், இந்திரா நகர், நியர் அம்பேத்கர் மண்டல் அருகில், லிட்டில் ஃபிளவர் ஸ்கூல், குர்லா ஆண்ட்ரி ரோட், ஜெரிமேரி மேற்கு, மும்பை. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது மொபைல் நம்பர் 075069 4035 091673 70474 மற்றும் 022 2859 0359. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456 98414284456. இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள்.